இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு பாடல். அமீர் கான் படத்துலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட பாடல் தான். எனக்கு இந்த பாட்டுமே பிடிக்கும். ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம எழுத்துக்கள் மூலியமாகவே நான் பாடி உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் மீனிங் சொல்கிறேன். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியாத வார்த்தைகளே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கேட்குற அனைத்துக்குமே என்னால் பதில் சொல்ல முடியும். என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணி நீங்கள் கேள்வியாக கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோகளில் அதை நான் ஹிந்தியில் சொல்லி தமிழில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும், தமிழில் சொல்லி ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி தருவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். பாடல் பாடலாம். ஏ மேரே ஹம் சஃபர் एक ज़रा इंतज़ार सुन सदाई दे रही है मंजिल प्यार की. அது 2 தடவை பாடுவாங்க. अब है जुदाई का मौसम दो पल का मेहमान कैसे ना जाएगा अंधेरा क्यों न थमेगा तूफान. இதையும் 2 தடவை பாடுவாங்க. कैसे ना मिलेगी मंजिल प्यार की ஏ மேரே ஹம் சஃபர். இந்த பாடலை இனிமேல் நம்ம 1 by 1 ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். எப்படின்னு அர்த்தத்தை சொல்கிறேன். ஏ மேரே ஹம் சஃபர் அப்படின்னா ஏ ஏ மேரே அப்படின்றது என், ஹம் சஃபர் அப்படின்னா பயணிக்கிறவங்க, கூடவே பயணிக்கிறவங்க. அப்போ யார்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை லவர்ஸ்குள்ள என் துணைவனே, பயண துணைவனே, நான் போகும் பாதையில் எனக்கு துணையாக கூடவே இருக்கிறவனே அப்படின்னு அர்த்தம் ஹம் சஃபர் அப்படின்னா. சரிங்களா? எக் ஜரா இன்தஸார் அப்படின்னா ஒரு சிறிது காத்திருப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிறிய காத்திருப்பு. மொத்தமாக எப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் தனித்தனியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தானே உங்களுக்கு புரியும். மொத்தமாக நான் எப்படின்றத சொல்கிறேன். இன்தஸார் அப்படிங்கிறது காத்திருக்கிறது. ஹம்சஃபருக்கு துணைவனே, பயண துணைவனே, பயண துணைவியே அப்படின்னு ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும். ஆண் பெண் 2 பேத்துக்குமே. சுன் சதாயே தேரைஹே மன்சில் பியாருக்கி அப்படின்னா சுன் அப்படிங்கிறது கேளுன்னு அர்த்தம். சதாயி தேரைஹே அப்படின்னா எப்போவுமே கேட்கிறது அப்படின்னு அர்த்தம். மன்சில் பியாருக்கி அப்படின்னா இலக்கு அன்பின் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது முன்ன பின்ன இருக்குதா? இதை கரெக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பின் இலக்கு எப்போவுமே கேட்கிறது கேளு அப்படின்னு அவங்க பார்ட்னருக்கு அவங்க சொல்கிறாங்க. அன்பு நம்ம பண்ணுற அன்பின் லட்சியம் இலக்கு எப்போயுமே கேட்டுக்கிட்டு இருக்கு, கேள நீயே அப்படின்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்க பாட்டில். அப் ஹே ஜுதாய் கா மோசம் அப்படின்னா இப்போ பிரிவின் காலம். மோசம் அப்படின்றது காலம், ஜுதாய் அப்படிங்கிறது பிரிவு. அப் ஹே அப்படின்னா இப்போது பிரிவின் காலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தோ பல்கா மெஹமான் 2 நொடிக்கான விருந்தினர். அந்த பிரிவு 2 நொடிக்கான விருந்தினராக இருக்குதான். கைசேனா ஜாயேகா அந்தேரா அப்படின்னா எப்படி இருட்டு போகாமல் இருக்கும், அந்த இருள் போகாமல் இருக்கும், அந்த பிரிவு என்னும் இருள். புரியுதுங்களா? கியூனா தமேகா தூஃபான் புயல் அமைதியாக ஆகாமல் எப்படி இருக்கும், ஏன் இருக்கும், புயல் அமைதியாக ஏன் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கைசேனா மிலேகா மன்சில் பியாரிக்கி, மிலேகி மன்சில் பியாரிக்கி அப்படின்னா எப்படி அன்பின் இலக்கு கிடைக்காமல் இருக்கும், கிடைக்காம போயிடும். நம்ம பிரிவு 2 நிமிஷத்துக்கானது தான், இருள் கொஞ்சம்தான். எப்படி நம்மளுக்கு அந்த இலக்கு, அன்பு என்னும் இலக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்றாங்க. प्यार में जहाँ पे रखा है झूम के कदम एक बार वहीं से खुला है कोई रास्ता वहीं से गिरी है दीवार रोके कब रुके है मंजिल प्यार की ऐ मेरे हम सफ़र एक ज़रा इंतज़ार सुन सदाई दे रही है मंजिल
प्यार की இதோட அர்த்தத்தை இப்போ பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் பாடல் புரியும். प्यार में जहाँ पे रखा है झूम के कदम एक बार அப்படின்னா प्यार में அப்படின்னா அன்பில், ஜஹா பே அப்படிங்கிறது வந்து உலகம் அப்படின்னு அர்த்தம். ஜகா கிடையாது, இது நல்லா கவனிச்சு பாருங்கள், இது ஜஹான். ஜஹா பே ரக்கா ஹே அப்படின்னா உலகத்தில் வச்சிருக்கு. ஜூம்கே கதம் இக் பார் அப்படின்னா ஆடி துள்ளி குதித்து ஒரு தடவை காலை வைத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். முன்ன பின்ன இருக்குது வார்த்தைகள், பட் அதே வார்த்தையை நம்ம அந்த வேர்ட்ஸை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா தமிழில் சுத்தமாக நல்லா இருக்காது. அப்போ நம்ம அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பில் காலடி எடுத்து வைத்துள்ளது இந்த உலகத்தில், திரும்பவும் ஆடி துள்ளி குதித்து ஒரு தடவை அப்படின்னு அர்த்தம். இதை கரெக்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, இந்த உலகத்தில் அன்பால் துள்ளி குதித்து திரும்பவும் ஒரு தடவை காலடி எடுத்து வச்சிருக்கு, அந்த காதல் அடி எடுத்து வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். வஹிசே குலாஹே கோய் ரஸ்தா அப்படின்னா அங்கேருந்து தான் ஒரு வழி கிடைத்தது. ராஸ்தான்றது வழி, குலாஹே அப்படின்னு திறந்தது, வழி திறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். வஹி பர் கிரிஹே திவார், அங்கேருந்து தான் வழியும் கிடச்சது. அந்த வழி கிடைச்ச இடத்துலையே கிரிஹே திவார் அப்படின்னா தடையாக சுவர் வந்து விழுந்துருச்சு, சுவர் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அங்கே தான் வழி திறந்தது, திறந்த இடத்துலையே சுவரை போட்டு அடைச்சிட்டாங்கன்ற மாதிரி அர்த்தம். வழி இருக்கும் இடத்திலே சுவர், தடை சுவரும் இருக்குது அப்படின்னு. ரோகே கப் ருக்கேகி மன்சில் பியாருக்கி அப்படின்னா நிறுத்தினாலும் எப்போ நிற்க போகுது, அன்பின் இலக்கு அப்படின்னு அர்த்தம். அன்பின் லட்சியம் அப்படின்னு அர்த்தம். இந்த மன்சில் அப்படிங்கிறதுக்கு லட்சியம், இலக்கு ரெண்டுத்துக்குமே பொருந்தும். இதில் எது பெட்டராக இருக்குமோ வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏ மேரே ஹம்சஃபர், திரும்பவும் அதே மாதிரி தான், என் வாழ்க்கை துணைவியே அப்படின்னு பாடுவாங்க. இப்போ கொஸ்டின், தூஃபான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஹிந்தியில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த பாடல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணி சொல்லிவிட்டு இந்த பாடல் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நல்ல வீடியோ ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அபி தக் நை கியா கியா, இப்போ வரைக்கும் செய்யலையா, இது வரைக்கும் செய்யலையா. இன்னும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம், இது வரைக்கும் அப்படிங்கிறதும் இன்னும் அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தானே தமிழில். அதனால் அந்த ரெண்டு வார்த்தைக்குமே அபி தக், அபிபி அப்படின்னு தான் வரும். अभी तक नहीं किया क्या, अभी तक नहीं पढ़ा क्या, अभी तक बोला नहीं क्या, இன்னும் சொல்லலையா, अभी तक नहीं आया क्या, இன்னும் வரலையா, अभी तक नहीं सोया क्या, இன்னும் தூங்கலையா, அப்படி வரும்.